I just want to place before you the word that the Spirit of God has put in my heart. அந்த நேரத்தில் தேவன் எனக்குள்ளாக உங்களுக்காக வைத்திருக்கிற வார்த்தையை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I believe it will help each and every one of us, including me. It will help each and every one of us to prepare ourselves to enter into 2018 with a fresh mind, with a fresh spirit. நான் விசுவாசிக்கிறேன் உங்களை மாத்திரமல்ல என்னையும் சேர்த்து இந்த தேவனுடைய வார்த்தைகள் ஒரு புதிய ஒரு இருதயத்தோடு புதிய ஒரு சிந்தனையோடு கூட புதிய வருடத்துக்குள்ளாக பிரவேசிக்க நம்மளை பக்குவப்படுத்தும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். The Spirit of God has promised, the Spirit of God has given our church a great promise for the year 2018. 2018 ஆண்டுக்காக ஆண்டவர் நம்முடைய திருச்சபைக்கு ஒரு வல்லமையான ஒரு மகத்துவமான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். But to enjoy every bit of it, to experience every bit of it, to apply that in every bit of our lives, we need to prepare ourselves. அந்த வாக்குத்தத்தத்தின் ஒவ்வொரு துளிகளையும் நாம் அனுபவிக்க நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த நாம் ஆயத்தப்பட வேண்டும். Amen. Amen. Quickly let's read a verse from Hebrews chapter 10 verse 35. எபிரேயர் 10வது அதிகாரம் 35வது வசனத்தை நாம் சீக்கிரமாக நாம் வாசிக்க போகிறோம். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். Shall we all read it together? எல்லாரும் நம்ம சேர்ந்து நம்ம வாசிக்கலாமா? எபிரேயர் 10வது அதிகாரம் 35வது வசனம் வாசிக்கலாமா எல்லாரும் சேர்ந்து? ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். Don't throw away your confidence. உங்களுடைய தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். If you want to give a topic to my sermon this evening, I've named it like this: the art of letting go and holding on. இந்த தருணத்தில் என்னுடைய செய்திக்கு ஒரு தலைப்பை தர வேண்டும் என்று சொன்னால், விட்டு விடுகிற கலை, விடுகிறதை விட வேண்டிய கலை, பிடிக்கிறதை பிடிக்க வேண்டிய கலை. Amen. Amen. Hallelujah. Hallelujah. The art of letting go and holding on. விட்டு விடுகிற பிடித்துக் கொள்ளுகிற கலை. Dear church, we have come to the end of 2017. பிரியமான திருச்சபையே 2017 ஆண்டு நிறைவுக்கு நாம் வந்துவிட்டோம். We have started this year with a big vision. இந்த வருடத்தை ஒரு மிகப்பெரிய தரிசனத்தோடு கூட நாம் ஆரம்பிச்சோம். We wanted to get to the next level in our spiritual life. நம்முடைய வாழ்க்கையின் ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நாம் போக பிரயாசப்பட்டோம். We wanted to better in our business, better in our job. வியாபாரத்திலே மற்றும் வேலைகளிலே நாம் இன்னும் சிறந்ததாய் விளங்கும்படியாக நாம் ஆசைப்பட்டோம். We had great plans. நமக்கு பெரிய திட்டங்கள் இருந்துச்சு. But all through 2017 we've had our shares of victory and we've had our shares of losses. 2017 ஆண்டு வெற்றியின் பங்கும் நம் வாழ்க்கையில் இருக்கிறது, தோல்வியின் பங்கும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. Maybe tonight you're going strong and you're finishing strong in 2017. ஒருவேளை இந்த 2017 ஆண்டு ஒரு வெற்றியோடு கூட திடமாக இந்த வருடத்தை நீங்கள் முடிக்கிறவர்களாக இருக்கலாம். Maybe some of you here you've been disappointed. Things have happened in your life that you never expected. ஒரு சிலருக்கு இந்த வருடம் காணக்கூடாத யோசித்து பார்க்க முடியாத ஏமாற்றத்தை உங்களுக்கு தந்திருக்கலாம். I have a word for every one of the people right here. The word is simply this: don't throw away your confidence. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிறதான வார்த்தை இதுதான், உங்களுடைய தைரியத்தை விட்டு விடாதிருங்க. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Hebrews is assumed to be written by Paul, and he's written to the church, and the church is going through so much persecution, and Paul is encouraging the church, don't throw away your confidence in the midst of persecution. எபிரேயனுடைய ஆக்கியோன் பவுல் என்று சொல்லி நம்பப்படுகிறது. இதை எழுதப்படும் பொழுது எபிரேய திருச்சபை ஒரு பாடுகளுக்குள்ளாக அது கடந்து போய் கொண்டிருந்தது. இந்த பாடுகளின் மத்தியிலே இந்த ஆக்கியோன் சொல்லுகிறார், திருச்சபையே உன்னுடைய தைரியத்தை விட்டு விடாதே. Amen. Amen. Turn to your neighbor with a smile on your face and tell them, don't throw away your confidence. பக்கத்துலவங்கள சிரித்த முகத்தோடு கூட அவங்கட்ட சொல்லுங்க பார்க்கலாம், உங்களுடைய தைரியத்தை விட்டு விடாதிருங்க. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Maybe you're sitting here tonight. ஒருவேளை இங்க நீங்க உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் அந்த இரவு வேளையில. You're feeling guilty because you wasted lots of opportunities and you wasted many days in your life. அநேக வாய்ப்புகள் இழந்துட்டோமே, அநேக நாட்களை வீணடிச்சிட்டோமே அப்படினு சொல்லி ஒரு குற்ற உணர்வோடு கூட ஒருவேளை சிலர் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். Maybe you're sitting here tonight disappointed that you've lost
you think that you have lost your race. ஒருவேளை உங்களுடைய சிந்தனையிலே நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம் என்னுடைய ஓட்டத்தை நான் தவற விட்டு விட்டேனே என்று சொல்லி ஒரு வருத்தத்தோடு இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். Maybe you've failed in your exams. இல்லன்னு சொன்னா எக்ஸாம்ல ஃபெயில் ஆகி இங்க உட்கார்ந்திருக்கலாம். Maybe you went for a job interview and it didn't work out. இல்லன்னு சொன்னா ஒரு வேலை இன்டர்வியூக்கு நீங்க போய் ஒருவேளை அந்த வேலை கிடைக்காம நீங்க உட்கார்ந்திருக்கலாம். Maybe even you've lost your job. ஒருவேளை வேலையை இழந்தவர்களாக இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். But I want to tell you tonight, do not throw away the confidence you have in Christ. ஆனா இந்த இரவு வேளையிலே உங்களை பார்த்து நான் ஒன்று சொல்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் வைத்திருக்கிற தைரியத்தை மாத்திரம் விட்டு விடாதிருங்கள். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Maybe things have gone the way that you wanted it to go. நீங்க போகணும்னு நினைக்கிற வண்ணம் अनेक காரியங்கள் போயிருக்கலாம், நடந்திருக்கலாம். You prayed for a miracle and the miracle has happened. ஒருவேளை ஒரு அற்புதத்துக்கு ஜெபிச்சிருப்பீங்க, அந்த அற்புதம் நடந்திருக்கலாம். Maybe you prayed for a child and God has given you a child. ஒரு குழந்தைக்காக நீங்கள் ஜெபித்து ஒரு குழந்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். Maybe you prayed for your marriage and you're married right now. திருமணமாகணும் ஜெபிச்சிருக்கலாம், ஆண்டவர் உங்களுக்கு திருமண வாழ்க்கையை கொடுத்திருக்கலாம். Maybe you prayed for a promotion and God has given you a promotion. ஒரு வேலையில ஒரு முன்னேற்றத்தை நீங்க ஜெபித்திருக்கலாம், ஆண்டவர் அவ்வாறாகவே தந்திருக்கலாம். I want to tell you, you are who you are. You are where you are right now, all by the grace of God. ஒரு காரியத்தை என்னால சொல்ல முடியும், நீங்கள் இப்பொழுது இருக்கிற ஸ்தானம் கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் வந்தது. Amen. Amen. Hallelujah. Hallelujah. And the same word goes for you as well. Don't throw away your confidence. அதே வார்த்தை தான் உங்களை நோக்கி கடந்து வருகிறது, உங்களுடைய தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். Amen. Amen. But before I get into why we should not throw our confidence, I want to tell you something very important. You need to listen to it carefully. ஏன் தைரியத்தை விட்டு விட கூடாது அப்படினு சொல்றதுக்கான காரணங்கள் சொல்றதுக்கு முன்பதாக ஒரு சில காரியங்கள் உங்களிடத்தில் நான் விளக்க விரும்புகிறேன். Before we can hold on, நாம் அதை பிடித்து வைப்பதற்கு முன்பதாக we got to let go of something. ஒரு சில காரியங்களை நம்ம விட்டு விடணும் பாருங்க. Before we can hold on, we got to let go. நாம் பிடித்து வைப்பதற்கு முன்பதாக நாம் விட்டு விட வேண்டும். All through the Bible we see this biblical principle. வேதாகம் முழுவதுமாக இந்த வேதாகம கோட்பாடை நாம் பார்க்கிறோம். Be it Old Testament or New Testament. பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி. If you want to receive something new, you got to let go of the old. ஒரு புதிய காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில பழைய காரியங்களை நீங்கள் விட வேண்டும். Amen. Amen. எத்தனை பேருக்கு புரிஞ்சு நான் சொல்றது? Amen. Amen. You cannot have the new until you throw away the old. பழச தூக்கி போடுற வரைக்கும் புதுசு உங்ககிட்ட வரவே வராது. You know, human beings, we have I don't know if you want to call it a good habit or a bad habit. We have the habit of holding on to things. பாருங்க, அது நல்ல பழக்கமா கெட்ட பழக்கமா நான் சொல்ல வரல. ஆனா பலருக்கு நமக்குள்ளாக ஒரு குணாதிசயம் இருக்கும், நம்ம வந்து விட்டு விடவே மாட்டோம் ஒரு சில காரியங்களை. If you open your bureau, you know what I'm talking about. பீரோவை திறந்தா தெரியும் நான் எதை பத்தி பேசிக் கொண்டிருக்கேன்னு சொல்லி. Some of the saris and some of the clothes, forgive me women, ladies, forgive me because I said sari. Even for men, you don't want to let go of your jeans. காந்தியடிகள் காலத்துல வாங்கின துணி எல்லாம் உள்ள இருக்கும் பாருங்க. I don't like to let go of my jeans. பாருங்க, நான் ஜீன்ஸை வந்து தூக்கி போறதுக்கு எனக்கு மனசே வராது பாருங்க. Even if it is torn, even if it doesn't fit my hip, I'll just keep it there. அது கிழிஞ்சு போனாலும் சரி, எனக்கு பத்தாம போனாலும் சரி, அந்த ஜீன்ஸை மாத்திரம் தூக்கி போடவே மாட்டேன் பாருங்க. They say old is gold, right? பாருங்க, கோல்ட் வந்து கோல்ட் நம்ம சொல்லி பழகி இருக்கோம் இல்லையா? All the youth boys know what I'm talking about. எல்லா யூத் பாய்ஸ்க்கும் தெரியும் நான் எதை பத்தி பேசி கொண்டிருக்கிறேன்னு சொல்லி. They hold on to their jeans. அவங்க ஜீன்ஸை விடவே மாட்டாங்க பாருங்க. I'm not talking about clothes this evening, but I'm talking about some of the spiritual things, some of the emotional things, some of the biblical things and the non-biblical things that we hold on to in our life. We got to let go of it before we enter into 2018. துணியை பத்தி நான் பேச வரல, ஆனா ஒரு சில உணர்வுபூர்வமான காரியங்களை, ஆவிக்குரிய காரியங்களை, ஒரு சில வேதாகமத்துக்கு புறமான காரியங்களை 2018 முடிகிறதற்கு போவதற்கு முன்பதாகவே நாம் அதை விட்டு விட வேண்டும். Amen. Amen. Hallelujah. Hallelujah. How many of you have seen how they catch monkeys? எத்தனை பேர் குரங்கு பிடிக்கிறத பார்த்திருக்கீங்க? சரி, ஒரு சின்ன கதை சொல்றேன் உங்களுக்கு. They want to catch a monkey. This is what they do. They take a sembu, நம்ம ஊர்ல செம்பு இருக்குல்ல. They take
a small pot with a small opening and a big bottom. அந்த நம்ம ஊர்ல குரங்கு பிடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு செம்பு எடுத்துக்குவாங்க. அந்த செம்பு வந்து மேல வந்து சின்னதா இருக்கும், வாய் சின்னதா இருக்கும், கீழே வந்து ரொம்ப பெருசா இருக்கும். They fill peanuts or whatever the monkey likes. அந்த குரங்குக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து அதனால அதை நிரப்பிடுவாங்க பாருங்க. எத்தனை பேர் முழிச்சிருக்கீங்க? கை தூக்கி காமிங்க பார்க்கலாம். ஓகே, நான் கஷ்டப்பட்டு கதை சொல்லிட்டு இருக்கிறேங்க, அதனால நீங்க கேக்குறீங்களா இல்லையான்னு கொஞ்சம் வைப் வந்தாதான் நமக்கு நல்லா இருக்கு. So they fill it with all the interesting things that the monkey likes. குரங்குக்கு என்ன பிடிக்குமோ அந்த சட்டியை அதனால நிரப்பி வச்சிருவாங்க, அந்த செம்பு அதனால நிரப்பி வச்சிருவாங்க. And they tie that pot to the ground. அந்த கிரவுண்ட்ல அந்த பாட்டை வந்து அந்த செம்பை வந்து புதைச்சு வச்சிருவாங்க, இல்ல கட்டி வச்சிருவாங்க. And the monkey will come, he will put his hand inside the pot and grab whatever is on the inside. குரங்கு வந்து பாருங்க டபக்குன்னு அதுக்குள்ள கை விட்டு எதடா நம்ம எடுக்கலாம் அப்படினு சொல்லி ஆர்வமா அதுக்குள்ள கை விட்டுரும் பாருங்க. The moment it grabs, it cannot take its hand out. அது எவ்வளவு சக்தியா அது உள்ள விடுதோ அவ்வளவு சக்தி அதனால வெளியவே எடுக்க முடியாது பாருங்க. Because it is holding on to those things, the peanuts or whatever the monkey likes, it's not able to take its hand out. அதுக்கு ரொம்ப பிடிச்சதா அது பிடிச்சிருச்சு, ஆனா இப்ப பாருங்க அதனால கையை அதில இருந்து அதனால எடுக்க முடியல அந்த குரங்குனால. All the hunter has to do is come and put a net over the monkey and catch it. அப்புறம் அந்த குரங்கு பிடிக்கிறவங்களுக்கு மேல ஒரு வலையை போட்டு அந்த குரங்கை தூக்கிட்டு போறது தான் வேலை. All the monkey has to do is this: let go, it can escape. குரங்கு செய்ய வேண்டிய ஒரே வேலை அதை விட்டுட்டா போதும், அது தப்பிச்சு ஓடிரலாம். ஆனா நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, அந்த குரங்கு புத்தின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, புடிச்சா புடிச்சதான் விடவே விடாது. பிடிச்சதை பிடிச்சு கொண்டே இருக்கிறது தான் குரங்கு புத்தி பாருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க புடிச்சிட்டே இருந்தீங்கன்னா ஏதோ பாஸ்டர் சொல்றாரு கேட்டுக்கோங்க. ஹலோ, ஆமென். We got to let go of certain things in our lives so that we can receive the new things that God has in store for us. ஒரு சில காரியங்களை நாம் விட்டுவிடும் பொழுது ஆண்டவர் நமக்காக பண்டகசாலையிலே புதிதாக வைத்திருக்கிற காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். Be it in the Old Testament, be it in the New Testament. Always, for example, God wanted to deliver the people of Israelites in the Judges chapter through Samson. Before he can deliver them, he told Samson, you got to get rid of all those idols that your father had built. பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் பார்க்கும் பொழுது நியாயாதிபதிகள் புத்தகத்தில் இஸ்ரவேலர்களை விடுவிக்கிறதுக்கு முன்பதாக அந்த சிம்சோனை அனுப்புவதற்கு முன்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சிம்சோனை பார்த்து உன்னுடைய மூதாதையர்கள் ஆராதிக்கிறதான எல்லா விக்கிரகங்களையும் நீ விட்டு விலக வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். Before they could receive the victory, the greatest victory that they have seen, they got to destroy, they got to get rid of certain things in their life to receive the victory from God. ஒரு மிகப்பெரிய வெற்றி ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் அவர்கள் வாழ்க்கையில ஒரு சில காரியங்களை அவர்கள் விட்டுவிட வேண்டும், அழித்து விட வேண்டும். Amen. Amen. Hallelujah. Hallelujah. If you keep holding on to those idols, if you keep holding on to those negative things, you're not going to receive your victory. அந்த பழைய அந்த தீமையான காரியங்களை பிடித்துக்கொண்டு விக்கிரகங்களை பிடித்துக்கொண்டே இருக்கிறவர்கள் புதிய வெற்றியை பெற்றுக்கொள்ளவே முடியாது. Amen. Amen. Hallelujah. Hallelujah. We look at King Hezekiah in 2 Kings chapter 18. ரெண்டு ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலே எசேக்கியா ராஜாவை நீங்கள் பார்க்கும் பொழுது in verse 7 he says, the Lord was with him, he was successful in whatever he undertook. 7வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், கர்த்தர் அவரோடு கூட இருந்தார், அவர் செய்ததெல்லாம் வாய்க்க ஆண்டவர் செய்தார். How did he become so successful? அவர் எவ்வாறாக அவ்வளவு வெற்றியுள்ளவராக இருந்தார்? If you read through that chapter, the previous verse, it says Hezekiah got rid of all the idols, all the sacred places. He smashed it, he broke it, he got rid of it. அதுக்கு முந்தின வசனங்களை நீங்கள் வாசிக்கும்போது கர்த்தருக்கு பிரியமில்லாத விக்கிரகங்களை அவன் அழித்து அவன் கர்த்தருடைய கற்பனைகளை பிடித்துக் கொண்டபடியால் கர்த்தர் அவனை ஒரு வெற்றியுள்ளவனாக நிறுத்தினார். Amen. Amen. How many of you want to be blessed in everything that you do? எத்தனை பேர் நீங்கள் செய்வதெல்லாவற்றிலும் வெற்றியை பார்க்க விரும்புகிறீர்கள்? Can I see your hands? உங்களுடைய கரங்களை நான் பார்க்கட்டும். Then we got to be like King Hezekiah and let go and get rid of those idols, whatever is blocking us from going to God. இந்த எசேக்கியாவை போல ஆண்டவரிடத்தில் நம்மை பிரிக்கிறதான எப்படிப்பட்ட விக்கிரக காரியங்களா இருந்தாலும் சரி அதை நாம் விட்டு விலகும் பொழுதுதான் ஆண்டவருடைய வெற்றியை நம்முடைய வாழ்க்கையில பார்க்க ஆரம்பிக்க முடியும். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Look at Elijah. Before he brought fire from heaven, the Bible says
he repaired the altar. எலியா அக்கினியை இறக்குவதற்கு முன்பதாக அவர் பலிபீடத்தை செப்பனிட்டாராம். What does it mean? What does altar mean? Altar is a place where you meet God. பலிபீடம் என்றால் என்ன? அந்த பலிபீடம் என்பது தேவனை நீங்கள் சந்திக்கும் இடம்தான் அந்த பலிபீடம். Hallelujah. Hallelujah. Before you can meet God and before you can see fire from heaven in your life, you got to repair the altar. நீங்கள் ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அக்கினியை இறக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய பலிபீடத்தை நீங்கள் செப்பனிட வேண்டும். Hallelujah. Hallelujah. Everybody say, throw out the old. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். பழையதை தூக்கி எறிவோம். We will receive new from heaven. புதிய காரியத்தை பரலோகத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Not on the Old Testament, even the New Testament, this principle applies in everybody's life. பழைய ஏற்பாட்டில மாத்திரமல்ல புதிய ஏற்பாட்டிலும் கூட இந்த கோட்பாடு அனைவருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்கிறது. Hebrews 12 verse 1. எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம். And Hebrews it writes, therefore, since we are surrounded by such a great cloud of witness, let us throw off everything that hinders and the sin that so easily entangles. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோமா இருக்கிறோம் இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம். Throw off everything that hinders you. உங்களை தடை செய்கிற எல்லா காரியத்தையும் தூக்கி எறியுங்கள். Whatever is hindering you from walking in the will of God, from walking in the plan of God, throw it away. தேவனுடைய சித்தத்திலே தேவனுடைய திட்டத்திலே நடக்காதபடிக்கு தடை செய்கிற எல்லா காரியத்தையும் தூக்கி எறியுங்க. Amen. 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 You can't win your race. You can't run in your race if you do not throw away those things that hinder you. உங்களுடைய ஓட்டத்தை வெற்றியுள்ள ஒரு ஓட்டமாக நீங்கள் தடை செய்கிற காரியத்தை தூக்கி எறியாத வரைக்கும் முடிக்கவே முடியாது. If you're with me, can I hear a loud amen? புரிந்து கொண்டவர்கள் சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. Hallelujah. What is hindering you? எது உங்களை தடை செய்யுதுங்க? Is there a sin in your life? பாவம் உங்க வாழ்க்கையில தடையா இருக்கா? Is there bad habits in your life? கெட்ட பழக்கங்கள் தடையா இருக்கா? Is there anger and bitterness and doubt and fear in your life? கோபம், கசப்புத்தன்மை, சந்தேகம் போன்ற காரியங்கள் தடையா இருக்கா? All these things, they may seem small, they may look small, but they are hindering you from running your race. சின்ன காரியம் போல இருக்கலாம், உங்கள் ஓட்டத்தை ஓடக்கூடாதபடிக்கு உங்களை அதை தடை செய்து கொண்டிருக்கிறது. Amen. Amen. Throw away everything that hinders your walk with Jesus. உங்களுக்கு தடையா இருக்கிற இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கிற நடைக்கு தடையா இருக்கிற சகல காரியங்களையும் தூக்கி எறியுங்கள். Amen. Amen. Isaiah 43 verse 18 and 19. ஏசாயா 43:18-19. It says, forget the former things, do not dwell on the past. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். I'm doing a new thing. நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். Forget the former. உங்களுடைய முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். Don't dwell on your past. பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். God is doing a new thing. கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். Amen. Amen. Hallelujah. Hallelujah. How many of you see that principle, getting out the old and receiving the new? எத்தனை பேருக்கு அந்த கோட்பாடு புரியுது? பழச நாம விடும் பொழுது தான் புதிசை நாம் பிடிக்க முடியும். Amen. Amen. Quit living your life viewing in the rear view mirror. You have a great future ahead of you. You got to stop worrying about your past. பாருங்க, உங்களுக்கு முன்பதாக ஒரு வெற்றியுள்ள சிறந்த ஒரு எதிர்காலத்தை ஆண்டவர் முன்பதாக வைத்திருக்கிறார். நீங்கள் பழையன கடந்த காலத்தை நீங்கள் மறந்து விட வேண்டும். Amen. Amen. This brother said this to me. This sister said this to me. Oh, they said this about me. I am so hurt. I am so angry about them. You know, you keep holding on to all those past things. You know, some of them, it could be years and years ago. The Bible says, the Spirit of the Lord is telling you right now, forget those things. Forgive and forget and let go. அவர் அப்படி பேசிட்டார், இவர் அப்படி ஏசிட்டாரு. பல வருடத்துக்கு முன்னாடி அவர் என்ன தெரியுமா என்ன பார்த்து அவர் சொன்னாரு, இந்த மாதிரி காரியங்களை, கசப்புகளை எல்லாவற்றையும் நீங்கள் மறந்து விட வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. Forget the former things. பழைய காரியங்களை மறந்து விடுங்கள். God is about to do a new thing in your life. இதோ கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்யவிருக்கிறார். God is about to do a new thing in your life. கர்த்தர் புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார். தம்பி, God is about to do a new thing in your life. தம்பி, உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் புதிய
காரியத்தை செய்ய போறாருப்பா. If only you will let go of those bad relationships that you know that is hindering you from walking in the will of God. தேவனுடைய சித்தத்திலே நடக்க கூடாதபடிக்கு ஒரு சில தீமையான உறவுகள் உன்னை தடுத்து கொண்டிருக்கிறது. அந்த உறவுகளை நீ கைவிட வேண்டும். If you do things against your parents' will, they accepted Jesus, they are living for Jesus, and you are walking against their will, let me tell you something, that is a hindrance for you. Let go and do what your parents tell you to do. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பயபக்தியிலே நடக்கிறதான உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னால் அது உங்களுடைய தேவனுடைய சித்தத்தை உங்கள் வாழ்க்கையிலே குலைத்து போட்டுவிடும். அந்த கீழ்ப்படியாமையை நீங்கள் விட்டு விலக வேண்டும். Amen. Amen. We got to throw out the old, பழசை நாம் தூக்கி எறிய வேண்டும். because the new is coming. ஏனென்றால் புதிய ஒரு காரியம் வந்து The கொண்டிருக்கிறது. new is coming. ஒரு புதிய காரியம் வந்து கொண்டிருக்கிறது. How many of you are ready to receive the new in your life? எத்தனை பேர் அந்த புதிய காரியத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தம்? Hallelujah. Hallelujah. Let go of the old. பழசை தூக்கி எறியுங்கள். 2 Corinthians chapter 5 verse 17. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். If you're in Christ, கிறிஸ்துவுக்குள், if you're in Christ, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் you're a new creation. நீங்கள் புதிய சிருஷ்டியா இருக்கிறீர்கள். The old is gone, the new is here. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. Amen. Amen. Ephesians 4:22-24. எபேசியர் 4வது அதிகாரம் 3லிருந்து 5. You were taught with regard to your former way of life. 22 verse 22. 22வது வசனம், எபேசியர் 4வது அதிகாரம் 22வது வசனம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. He's saying, put off your old self. பழைய உங்களுடைய சுபாவத்தை மனுஷனை களைந்து போடுங்கள். Everybody say, put off the old self. பழைய சுயத்தை நீங்கள் களைந்து போடுங்கள். Amen. Amen. It is just like removing your jacket. Take off your old self. இந்த கோட்டை கழட்டுற மாதிரி தான் பாருங்க, உங்களுடைய பழைய சுபாவத்தை நீங்க களைந்து போட வேண்டும். It is in your hands. அது உங்க கையில தான் இருக்கு. It is in your power. அது உங்களுடைய வல்லமைக்கு உட்பட்டதா இருக்கு. Take off the old self. உங்களுடைய பழைய சுயத்தை களைந்து போடுங்கள். Put on the new self. புதிய ஆவியை தரித்துக் கொள்ளுங்கள். Because God is about to do a new thing. ஏனென்றால் ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்ய போறாருங்க. Amen. Amen. Philippians 3:13 and 14. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 13-14 வசனங்கள். Brothers and sisters, I do not consider myself to have taken hold of it, but one thing I do, forgetting what is behind and straining towards what is ahead. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். I want every one of you to close your eyes for a minute. ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை நம்ம மூடலாமா? And I want you to examine your life. உங்களை நீங்க சுய பரிசோதனை செஞ்சு பாருங்க பார்க்கலாம். Examine your heart. உங்களுடைய இருதயத்தை சோதிச்சு பாருங்க. What are the things, the negative things, the things that God does not like, the things that is against the word of God? What are those things in your life? I want you to, in your mind, say it and say, I throw it away in the name of Jesus Christ of Nazareth. தேவனுக்கு பிரியமில்லாத தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான எந்த காரியங்கள் இருந்தாலும் சரி, அதை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் என்று சொன்னால் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினால அதை இப்பொழுதே நான் தூக்கி எறிகிறேன். I throw it away in Jesus name. தூக்கி எறிங்க இயேசுவின் நாமத்தினால. Take 30 seconds. 30 செகண்ட் எடுத்துக்கோங்க. Examine your heart. உங்களுடைய இருதயத்தை சோதிச்சு பாருங்க பார்க்கலாம். Hallelujah. Hallelujah. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Holy Spirit. நன்றி ஆவியானவரே. Thank you for working in our midst tonight. ஆண்டவரே, எங்களுக்குள்ள கிரியை செய்கிறதற்காக நன்றி. Lord, we want to walk in your ways. அப்பா, உம்முடைய வழியில நாங்கள் நடக்க பிரயாசப்படுகிறோம். We want to throw away all those things. எல்லா காரியத்தையும் விரோதமான காரியங்களை தூக்கி எறிய விரும்புகிறோம். Because 2018 is going to be so blessed. ஏனா 2018 ஆண்டு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆண்டாக இருக்க போகிறது. I don't want to take these old things with me. இந்த பழசெல்லாம் தூக்கிட்டு நான் புதிய வருடத்துக்குள்ள பிரவேசிக்க விரும்பல. I want to be a new creation. நான் ஒரு புதிய சிருஷ்டியாக மாற விரும்புகிறேன். I throw it away in Jesus name. இயேசுவின் நாமத்தினால தூக்கி எறிகிறேன். Bitterness, I get rid of you. கசப்பு தன்மையை உன்னை நான் தூக்கி எறிகிறேன். Hatred, I get rid of you. வெறுப்பே உன்னை விட்டு நான் விலகுகிறேன். Revenge, I get rid of you. பழிவாங்கும் சுபாவமே உன்னை தூக்கி எறிகிறேன். Hallelujah. Hallelujah. In Jesus name. இயேசுவின் நாமத்தினால. Amen. 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 Amen.
Mark chapter 10, we read about a blind man called Bartimaeus. மார்க் 10வது அதிகாரத்திலே குருடனாகிய ஒரு பர்த்திமே என்பவனை குறித்து நாம் வாசிக்கிறோம். And those days the blind men, they sit in a corner of the street. They have a shawl, they have a black shawl that they cover themselves and they beg for money. அந்த காலத்திலே குருடர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் ஒரு கருப்பு சால்வை அவர்கள் போர்த்தி இருப்பார்கள். அவர்கள் ரோட்டோரத்தில் உட்கார்ந்து அவர்கள் பிச்சை கேட்டு கொண்டிருப்பார்கள். And this Bartimaeus heard that Jesus was passing by. இந்த பர்த்திமே இயேசு கடந்து செல்கிறார் என்பதை கேள்விப்பட்டான். So he cried out, Jesus, son of David, have mercy upon me. அவன் சொன்னான், குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே என் மேல் இரங்கும் என்று சத்தமிட்டான். Everybody said, be quiet, you blind man. எல்லாரும் சொன்னாங்க, குருடனே பேசாம கெட. But he shouted even more louder. ஆனா அவன் இன்னும் அதிகமா சத்தம் போட்டான். Finally Jesus said, call that guy, I want to meet him. கடைசியாக இயேசு சொன்னார், அவனை அழைத்து கொண்டு வாருங்கள், அவனை நான் சந்திக்க விரும்புகிறேன். It's interesting, Mark chapter 10 verse 50. மார்க் 10வது அதிகாரம் 50வது வசனம். The Bible says, the moment Bartimaeus heard that Jesus was calling him, this is what the Bible says. It says, throwing off his cloak aside, he jumped to his feet and he came to Jesus. இயேசு அழைக்கிறார் என்பதை அவன் அறிந்த பொழுது உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்திலே வந்தான். Throwing off his cloak aside, அவனுடைய வஸ்திரத்தை எறிந்துவிட்டு he jumped to his feet. அவன் எழுந்து குதித்து He came to Jesus. இயேசுவினிடத்திலே வந்தான். You and I know his life was never the same again. உங்களுக்கு எனக்கும் தெரியும் அவனுடைய வாழ்க்கை இருந்த வண்ணமாக இருக்கவே இல்லை. He's been blind all his life. அவன் பிறவி முதல் அவன் குருடனாக இருந்தான். He's not seen a single, he doesn't even know how a tree looks like. ஒரு மரம் எப்படி இருக்கும்னு அவன் பார்த்ததே கிடையாது. But that day when he threw off and he came to Jesus, he received his sight back. ஆனா அந்த நாள்ல எப்பொழுது அவன் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு இயேசுவினிடத்தில் வந்தானோ அவன் பார்வையை அவன் பெற்றுக்கொண்டான். The cloak, the outer garment, it defined his identity. அந்த மேல் வஸ்திரம் அவனுடைய அடையாளத்தை குறிக்கிறது. It said that he was blind. அது அவன் குருடன் என்பதனை காட்டுகிறது. It said that he was poor. அவன் ஏழை என்பதை காட்டுகிறது. It said that people, please help him on the way. ஜனங்களே எனக்கு உதவி செய்யுங்க, பிச்சை போடுங்க என்பதை அது காட்டுகிறது. But when he came to Jesus, ஆனா இயேசுட்ட வரும்போது he let go of that identity. அந்த அடையாளத்தை தூக்கி எறிந்துவிட்டு and he came to Jesus. இயேசுவினிடத்திலே வந்து he received his sight. அவனுடைய பார்வையை அவன் பெற்றுக்கொண்டான். His life was glorious. அவனுடைய வாழ்க்கை மகிமையாக மாறினது. Hallelujah. Hallelujah. Maybe you are not physically blind today. ஒருவேளை சரீர ரீதியாக நீங்கள் பார்வையற்றவராக இல்லாமல் இருக்கலாம். But are you spiritually blind? ஒருவேளை நீங்க ஆவிக்குரிய ரீதியாக நீங்கள் பார்வையற்றவராக இருக்கிறீர்களா? If you don't let go of those bad clocks that is surrounding your life, you are equal to being spiritually blind. உங்களை சுற்றி கொண்டிருக்கிறதான அந்த மேல் வஸ்திரமாக அடையாளத்தை நீங்கள் தூக்கி எறியாத வரைக்கும் நீங்கள் இன்னும் குருடராகவே வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். But we are going to make a decision tonight. ஆனா இந்த இரவில நம்ம ஒரு தீர்மானத்தை எடுக்க போறோம். How many of you are with me tonight? எத்தனை பேர் இந்த இரவில என்னோட கூட இருக்கீங்க? Amen. Amen. We are going to make a decision tonight. நாம ஒரு தீர்மானத்தை எடுக்க போறோம். We are going to let go. We are going to throw away the outer things that Jesus don't like. இயேசு கிறிஸ்து விரும்பாத அந்த வெளி காரியங்களை நாம் தூக்கி எறியும் பொழுது and we're going to come to Jesus. நாம் இயேசுவினிடத்தில் வருவோம். with a clean mind, ஒரு தெளிந்த புத்தியோடு, with a pure heart, ஒரு தூய்மையான இருதயத்தோடு we're going to receive our sight back. நாம நம்முடைய பார்வையை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். Amen. Amen. Everybody say throw away. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், தூக்கி எறி. சத்தம் பத்தாதே. பின்னாடி எல்லாம் முழிச்சிருக்கீங்களா? தூங்காதவங்க மாத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம், தூக்கி எறி. Amen. Amen. Hallelujah. Hallelujah. We're going to throw off those old things, but we are going to hold on to the confidence. We are going to hold on to the promises and the word of God tonight. நம்ம பழைய காரியத்தை தூக்கி விட போறோம், தூக்கி எறிய போறோம். ஆனா கர்த்தருடைய தைரியத்தை, அவருடைய வாக்குத்தத்தத்தை, திட்டங்களை நாம் பிடித்துக் கொள்ள போகிறோம். Amen. Amen. We're going to trust his word. அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்க போகிறோம். The Bible says
when you put your confidence in God, He will surround you with His mercy. வேதவசனம் சொல்கிறது நாம் கர்த்தரை நாம் நம்பும் பொழுது காருண்யத்தினாலே நம்மை மூடிக்கொள்ளுகிறாராம். Amen. Amen. It said, the Bible says, when you hold on, when you put your confidence, when you put your trust in God, He will deliver you from all your struggles. உங்களுடைய நம்பிக்கையை அவர் மேலே வைக்கும் பொழுது உங்களுடைய எல்லா போராட்டத்திலிருந்தும் கர்த்தர் விடுவிக்கிறாராம். When you hold on to your confidence, the Bible says you will never be put to shame. உங்களுடைய தைரியத்தை நம்பிக்கையை கர்த்தர் மேலே வைக்கும் பொழுது நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. Hallelujah. Hallelujah. When you put your confidence, when you put your trust in God, you will have perfect peace in your life. கர்த்தர் மேலே தைரியத்தை வைக்கும் பொழுது பூரண சமாதானம் உங்கள் வாழ்க்கையை ஆட்சி செய்யும். That is your great reward. அதுதான் பாருங்க உங்களுக்கு மிகுதியான பலன். You will have victory. உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். You will never be put to shame. நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. You will have grace upon grace, mercy upon mercy. கிருபையின் மேல கிருபை, இரக்கத்தின் மேல இருக்கும் உங்க வாழ்க்கையில. Amen. Amen. You will receive a great reward. ஒரு பெரிய பலனை நீங்கள் அடைவீர்கள். The Bible also says, வேதம் சொல்லுகிறது, why I need to hold on to the confidence that I have in Christ. ஏன் கிறிஸ்துவுக்குள்ளான இருக்கிற தைரியத்தை நான் விட்டுவிட கூடாது? Because I have a heavenly Father who cares so much about me. ஏனால் என் மேலே கரிசனையுள்ள ஒரு பரலோக பிதாவை நான் பெற்றிருக்கிறேன். We all have very good earthly fathers. நமக்கு எல்லாம் நல்ல ஒரு உலக ரீதியான தகப்பன் இருக்கிறார். Maybe most of you have good earthly fathers. ஒருவேளை அநேகருக்கு நல்ல தகப்பன் உங்களுக்கு இருக்கிறார். I thank God for my earthly father. என்னுடைய உலக தகப்பனுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். Amen. Amen. But we all have a heavenly Father who never changes. ஆனா நம்ம எல்லாருக்கும் ஒரு பரலோக தகப்பன் இருக்கிறார் பாருங்க, அவர் என்றென்றைக்கு மாறுவதே கிடையாது. Amen. Amen. He's always faithful. அவர் எப்பொழுதும் உண்மையுள்ளவர். You know, even earthly fathers, even I am a father, sometimes when I have a bad mood swing, even we tend to say things that will hurt our children. உலக தகப்பன் நான் கூட ஒரு தகப்பன் தான், நல்ல மூட்ல இல்லாத பொழுது பிள்ளைகளை பல வார்த்தைகளாலே நாம் காயப்படுத்தி விடுகிறோம். You all can agree with me. I think you all can relate with me. நீங்களும் என்னோட கூட தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? Sometimes when you're angry, the children will come and do something. You immediately get angry with them. You tell them, if you don't get away in few seconds, something is going to happen here. நம்மளே கடுப்புல இருப்போம். அப்ப பார்த்து குழந்தைங்க வந்து ஏதாவது ராவடி பண்ணுச்சுன்னா உடனே சொல்லுவோம், இன்னும் 2 செகண்ட்ல நீ வெளிய போகல, அவ்வளவுதான், நடக்கிறத வேற, அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம கத்திறோம். Earthly fathers, we change. பாருங்க, உலக தகப்பன்மார்கள் நாம் மாறிக்கொண்டே இருக்கிறோம். But we have a heavenly Father who never changes. ஆனா பரலோக தகப்பன் இருக்கிறார், அவர் என்றென்றும் மாறாதவர். Hallelujah. Hallelujah. Because we have a heavenly Father who never changes. Hold on to the confidence you have in Christ. அந்த பரலோக பிதா மாறாமல் இருப்பதினால் அவர் மேலே இருக்கிற தைரியத்தை நாம் விட்டு விடாதிருப்போம். Amen. 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 Isaiah 46 verse 4. ஏசாயா 46 4வது வசனம். I love this verse. இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்குது பாருங்க. Even to your old age and gray hairs, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். I am he. I am he. இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன். I am he who will sustain you. I have made you. I will carry you. I will sustain you and I will rescue you. நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். Amen. Amen. These are the words of heavenly Father to his children. பரலோக பிதா பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிற வார்த்தைகள் இவைகள்தான். I will sustain you. நான் உன்னை ஏந்துவேன். I will carry you. நான் உன்னை சுமப்பேன். I will rescue you. நான் உன்னை தப்புவிப்பேன். What a privilege it is that you and I have a good heavenly Father. என்ன ஒரு பாக்கியம், உங்களுக்கு எனக்கும் அவ்வளவு ஒரு நல்ல 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 பரலோக தகப்பன் இருக்கிறார். Amen. Amen. அந்த பரலோக தகப்பனுக்கு நன்றி சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி எல்லாரும் நல்ல பரலோக தகப்பனுக்கு, நல்ல ஈவை தருகிற நல்ல பரலோக தகப்பனுக்கு நன்றி அப்பா. நன்றி அப்பா. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. I saw a video clip recently. ஒரு வீடியோ கிளிப் நான் ரீசன்ட்டா பார்த்தேன். In the year 1992, 1992 ஆண்டு
Barcelona Olympics. பார்சிலோனா ஒலிம்பிக்ஸ். There was this guy who was running a race. His name was Derek Redmond. டெரிக் ரெட்மன் என்கிறதான ஒரு வீரர் அந்த ஓட்ட பந்தயத்தில் அவர் கலந்து கொண்டார். And everybody looked forward to the race because he was supposed to win the race. எல்லாரும் அதை எதிர்நோக்கி காத்திருந்தார்கள். ஏன்னு சொன்னால் அவர்தான் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருந்தது. So on your mark, ready, set, go. The race began and he was running. ரெடி செட் கோ என்று சொன்ன உடனே அந்த ஓட்டம் தொடங்கினது. எல்லாரும் ஓட தொடங்கினார்கள். And he was running, and 250 meters before the finish line, Derek, he tore his hamstring. 250 மீட்டருக்கு முன்னாடி அவருடைய தசை பகுதி கிழிந்து போனது. ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது He fell on the ground. அவர் கிரவுண்டில் விழுந்தார். He could not run anymore. அவரால ஓட முடியல. He was everybody's favorite. அவர் எல்லாருக்கும் மிகவும் பிடித்தவராக இருந்தார். But he was on the ground. ஆனா இப்பொழுது விழுந்து கிடக்கிறார். But he didn't quit. ஆனா அவர் பாருங்க ஓடுறத நிறுத்தல. He got up and he began to hop towards the finish அவர் line. எழுந்து நொண்டி அந்த இலக்கை நோக்கி அவர் முன்னேறினார். In spite of the pain, அந்த வலியின் மத்தியிலும், in spite of the agony, அந்த வேதனையின் மத்தியிலும், he kept hopping to the finish line. அவர் அந்த எல்லை கோடை நோக்கி முன்னேறி கொண்டே இருந்தார். Someone was watching from the sidelines. எல்லாரும் அந்த சைடு லைன்ல இருந்து அவரை பார்த்து கொண்டிருந்தாங்க. One person was watching. ஒருத்தர் பார்த்து கொண்டிருந்தார். He came running to his help. அவர் உதவி செய்வதற்காக ஓடி வந்தார். That was his father. அதுதான் அவருடைய தகப்பன். He rushed through the security, he rushed through the crowd, and he was carrying his son to the finish line. அவர் அந்த பாதுகாப்பு படை வீரர்கள் எல்லாம் மீறி தன்னுடைய மகனிடத்தில் வந்து அந்த மகன் எல்லை கோட்டை கடப்பதற்கு அந்த தகப்பன் உதவி செய்ய ஆரம்பித்தார். He said, "Son, we will finish together. I'm going to be with you. I will help you to finish this race." அந்த தகப்பன் சொன்னார், மகனே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஓட்டத்தை முடிக்க போகிறோம். வா நாம் இருவரும் சேர்ந்து அதை நோக்கி முன்னேறலாம். He wrapped his arm around him and carried Derek to the finish line. அவர் தோள் மேலே தன்னுடைய மகனை சுமந்து கொண்டு இருவரும் அதை நோக்கி முன்னேற ஆரம்பித்தார்கள். Derek did not win the gold medal that day. டெரிக் அந்த நாள்ல தங்க பதக்கத்தை ஜெயிக்கல. But he finished the race. ஆனால் அவர் ஓட்டத்தை முடித்தார். And 65,000 people in the crowd, they stood up and they applauded for Derek and his father. டெரிக்குக்கும் அவருடைய தகப்பனுக்கும் அங்க இருந்ததான 65,000 பேரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்தினார்கள், கரங்களை தட்டினார்கள். Amen. Amen. I want to tell you, you have a father better than Derek's father. நான் ஒன்று சொல்றேன், அந்த டெரிக்கினுடைய அப்பாவை காட்டிலும் ஒரு தலை சிறந்த அப்பா உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. 2017, you broke some things in your life and you are on the ground and you're dragging yourself to the finish line. 2017 ஆண்டு அநேக காரியங்கள் தடையாய் முடிந்து நீங்கள் விழுந்து கிடக்கிறீர்கள். You are dragging yourself to the finish line. நீங்க அந்த எல்லை கோட்டை கடப்பதற்கு சிரமத்தோடு கூட முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள். You are not alone. நீங்கள் தனியாக இல்ல. You are not alone. நீங்க தனியாக இல்ல. Your heavenly Father is carrying you. பரலோக பிதா உங்களை தூக்கி கொண்டிருக்கிறார். Your heavenly Father is sustaining you. அவர் உங்களை தாங்கி கொண்டிருக்கிறார். In spite of all the disappointments, எல்லா ஏமாற்றத்தின் மத்தியிலும், in spite of all the pain, எல்லா அந்த வேதனையின் மத்தியில், He sustains you. அவர் உங்களை தாங்கி கொண்டிருக்கிறார். He will continue to sustain you. அவர் உங்களை தொடர்ந்து தாங்கி கொண்டே இருப்பார். You will finish 2017 strong. நீங்கள் 2017 ஆண்டை வெற்றியோடு கூட நீங்கள் கடக்க போகிறீர்கள். Hallelujah. 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 You have a good heavenly Father. ஒரு நல்ல பரலோக தகப்பன் உங்களுக்கு உண்டு. He will carry you to the end. அவர் முடிவு பரியந்தம் உங்களை தாங்குவார். Amen. Amen. I want to finish with this. இதோடு கூட நான் முடிக்க விரும்புகிறேன். Why should we not let go of our confidence? ஏன் நம்ம தைரியத்தை விட்டு விட கூடாதுங்க? Because our heavenly Father is faithful to the finish. ஏனென்றால் முடிவு பரியந்தம் உண்மையுள்ள தகப்பன் நமக்கு இருக்கிறார். He who started a good work in us, நமக்குள்ளாக நற்கிரியை தொடங்கினவர், he will help us. He will continue. He will finish that good work he began in us. நமக்குள்ளாக தொடங்கின அந்த நற்கிரியை நிறைவேறுகிற வரைக்கும் அவர் நமக்கு உதவி செய்து கொண்டே இருப்பார், உறுதுணையாக இருப்பார், ஏந்தி கொண்டே இருப்பார். Amen. 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 Hold your neighbor's hand. பக்கத்துல உள்ள கைகளை பிடிச்சு, look at their face. அவங்களுடைய முகத்தை பார்த்து, everybody, even the choir, hold your neighbor's hands. கொயரும் தான் எல்லாரும் அவங்களுடைய பக்கத்துல உங்களுடைய முகத்தை பார்த்து,
and tell them, God has started a good work in you. அவங்கட்ட சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் உங்களுக்குள்ளாக நற்கிரியை தொடங்கி இருக்காரு. Listen to me, God is the one who started. அவங்கள பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் தாங்க அதை தொடங்கி இருக்காரு. And he will finish it. அவர் தான் அதை முடிக்க போறாரு. He will finish it. அவர் அதை முடிப்பாரு. You will be successful. நீங்கள் வெற்றி அடைவீர்கள். You will be victorious. நீங்கள் வெற்றியாளர். You will be a blessing. நீங்கள் ஒரு ஆசீர்வாதமா இருப்பீர்கள். Hallelujah. 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 Our good Father is faithful to finish what he started in your life. அந்த நல்ல தகப்பன் அவர் எதை தொடங்கி இருக்காரோ அதை முடிக்கிற வரைக்கும் உண்மையுள்ளவராகவே இருப்பார். Amen. Amen. I love Christmas time. அந்த கிறிஸ்மஸ் காலம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். Because I love to read the Christmas story. அந்த கிறிஸ்மஸ் கதைகள் படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். In Matthew we read how the angel came and talked to Joseph. ஒரு மத்தேயுல யோசேப்பினிடத்தில் தூதன் எவ்வாறாக வந்து பேசினார் என்பதை நம்ம பார்க்கிறோம். And Joseph is thinking about divorcing his wife Mary, to be wife Mary. யோசேப்பு எப்படிடா மரியாதை விட்டு விலகலாம், விவாகரத்து பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. But the angel comes and tells him what is in her is conceived of the Holy Spirit. ஆனா தூதன் வந்து சொல்றாரு, அவளுக்குள்ளாக கற்பம் தரிக்கப்பட்டது பரிசுத்த ஆவியானவராலே உண்டானது என்று சொல்லுகிறார். Amen. Amen. Let me tell you something. Whatever the Holy Spirit has started in you, no spirit of Herod can stop it. நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் எதை உங்களுக்குள்ளாக உருவாக்கி இருக்கிறாரோ, தொடங்கி இருக்கிறாரோ, எந்த ஒரு ஆவிக்குரிய ஆயுதமும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. Amen. Amen. People can ridicule you, people can disappoint you, people can discourage you, but what the Holy Spirit has started in your life, he will fulfill it. He will bring it to pass. ஜனங்கள் உங்களை கண்டுக்காம இருக்கலாம், கிண்டல் செய்யலாம், விட்டு விலகலாம், ஆனா பரிசுத்த ஆவியானவர் எதை தொடங்கினாரோ அதை நிச்சயம் நிறைவேற்றி முடிப்பார். Amen. Amen. Hallelujah. Hallelujah. 2017, whatever God has started, he will finish. 2017 ஆண்டு ஆண்டவர் என்னத்தெல்லாம் ஆரம்பிச்சாரோ அத்தனையும் நிறைவேற்றி முடிக்க போகிறார். Amen. Amen. Do you believe that this night? இந்த இரவில் அதை விசுவாசிக்கிறீங்களா நீங்க? Hallelujah. Hallelujah. Don't throw away your confidence. உங்களுடைய தைரியத்தை மாத்திரம் விட்டுறாதீங்க. Shall we all stand in the presence of God? எல்லா தேவ பிரசன்னத்திலே எழுந்து நிற்கலாமா?